ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிற மகாநதியில் நம்ம காவேரியும் விஜயும் அங்கே போய் பாட்டியை பார்த்துட்டு இருக்க. பாட்டி குறுக்குறுன்னு பார்த்துட்டு கருக்குறுன்னு பார்த்துட்டு, நீ யாரடி, நீ எதுக்கடி வந்த, என் பேரனை என்கிட்டருந்து பிரிச்சியடின்னு சொல்லிட்டு யாட்டா ஆடிடுச்சிங்க. உடனே நம்ம காவேரிக்கு ஒன்றும் புரியல. உடனே தள்ளி வேற விட்டுருச்சுன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் போகாதமா ஓரமாக தள்ளி நில்லமாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜயை பார்க்கணுமே. விஜய் வந்ததுக்கு அப்புறம் பாட்டிக்கு சரியாயிடுச்சாமா. ஏன் இதை நம்பணும், நாங்கள் நம்புங்க, நம்பிக்கை தானே வாழ்க்கை. கடைசியில் விஜய் கூப்பிட்டு போய் சாப்பாடு ஊட்டுறது என்ன, அதுக்கப்புறம் கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறது என்ன, டடா அவங்க ஆச்சு. நம்ம காவேரி அந்த டைம் பார்த்து உட்காந்து தாத்தாட்ட பேசிட்டு இருக்க. தாத்தா ஒரு சத்தியம் வாங்குறாரு. என்னன்னு பாக்குறீங்களா, நீங்க 2 பேருமே இந்த வீட்டுக்கு திரும்ப வரணும், வந்தாதான் என் பொண்டாட்டி நல்லா இருப்பான்னு சொல்றாங்க. இது சுயநலம், அதாவது பொது நலத்துல ஒரு சுயநலம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ரியாக்ஷனு. அதுக்கப்புறம் பார்த்தா கண்டிப்பா நான் கூட்டிட்டு வருவேன் தாத்தான்னு நம்ம காவேரி சொல்ல, இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க ஜாலியா. அந்த டைம் பார்த்து பாட்டி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போய் இங்க இருக்கும்போது இப்படி பயமுடுத்துறாங்க பாட்டி. அதுக்கப்புறம் அங்க போனா டாக்டர்கிட்ட எதுவுமே சொல்லலை அப்படின்றாங்க. அப்படியா பாட்டி, நான் கூட யம தர்மராஜாவும் பக்கத்திலேயே சித்திரகுப்தனும் சேர்ந்து நிற்கிறாங்களோன்னு நான் நினச்சேங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லைன்னு தெரியல, உங்களோட பெஜாரா போச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவரோட படம் ஒன்று இருக்குது, அதிசய பிறவின்னு. அந்த மாதிரி இந்த பாட்டி ரியாக்ஷன் கொடுத்துருச்சு. கடைசியில் நம்ம அப்படி தான் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வைப்பாங்கன்னு இதை பார்த்தா தப்புக்கடின்னு பாட்டி ஏஞ்சி உட்காந்துக்குச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா விஜய் என்ன விட்டு போகக்கூடாதுன்னு சொல்ல, அதுக்கப்புறம் சாப்பிட வச்சு மாத்திரை போட வச்சு தூங்கவும் வச்சிட்டாருன்னா பார்த்துக்கோங்க, நாங்கள் கிளம்புறோன்னு சொல்ல. இங்கே ஒரு பக்கம் இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பெரிய கூத்து நடக்குதுங்க. என்னன்னு பார்க்குறீங்களா, நம்ம கங்கா வந்துட்டு வீட்டை விற்கலான்னு பிளான் பண்ணி பேசிட்டாங்களாமா. உடனே நம்ம காவேரிக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. யாரை கேட்டு அந்த முடிவெல்லாம் எடுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்க, யாரடி கேட்கணும்னு சொல்லி இவங்க கேட்க, என்ன கேட்கணும்டின்றாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா, நீ வயசில் பெரியவளாச்சு, அதனால என்ன கேட்காம நீங்கள் எப்படி முடிவு எடுப்பீங்க, இது அப்பாவோட வீடு, அப்பா வாழ்ந்த வீடு, நான் கண்டிப்பாக விட மாட்டேன்னு சொல்லி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ விஜய் பார்த்துக்கிட்டே இருக்காரு. எனக்கு தெரிஞ்சே அந்த வீட்டை நம்ம விஜய் காவேரிக்காக கிஃப்ட் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க.